அதாவது ஒவ்வொரு படமும் எனக்கு பாடமாக இருந்துச்சு. 200 படங்கிறது எந்த படம் என் மனசில் நிற்கிறதுக்கு தான். அப்போ 200 படமும் தான் எனக்கு படம். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். பல விஷயங்கள் கிட்ட பல ஸ்டார்ஸ் மீட் பண்ணேன். சில படங்கள் நல்லா ஓடிருக்கு, சில படங்கள் சுமாராக போயிருக்கு, சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு. இப்போ நமக்கு எந்த படம் ஓடுறதே நம்ம எல்லா படமும் இருக்கும். ஆனால் என்னோட முழுமையான ஈடுபாடு ஒவ்வொரு படத்தில் இருந்திருக்குங்கிறது தான் என்னோட. பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல பேரை மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இயக்குநர்கள்லாம் நம்மளை கூப்பிட்டு இப்படிப்பட்ட படம் மீன்குடம் மண்பானை மாதிரி படங்கள் அமிதேஷன் கூப்பிட்டு என்ன நடிக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு பிகாஸ் நான் இன்னமும் அவங்க மனசில் இருக்கேங்கிறது தான். ஆனால் இதுக்கு காரணம் மக்கள் தான். ஸோ அந்த மக்களோட லவ் இருக்கிற வரைக்கும் நம்ம நடிச்சுக்கிட்டே இருப்போம். என்னோட ஆசை என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் நடிக்கணும் தான். மீன்குளம் மண்பானை படத்தோட டைரக்டர் அமுதேஸ்வர். இந்த படம் விஷான் ப்ரொடக்ஷன் சிவாஜி சாரோட பேரன் ராம்குமார் சார் அமிராபி கிருஷ்ணன் சார் சேர்ந்து இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே இந்த ப்ராஜெக்டை வேற ஒருத்தருக்காக சொல்லி வச்சுருக்கோம். அப்போவே பிரபு சாருக்கு கதை சொல்லியிருந்தேன். அதில் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் சார் அதில் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சில காரணங்களால தள்ளி போனதுனால விஷன் சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதில் காளிதாஸ் ஜெயராம் ஹீரோவை கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த கதைக்கு சரியாக இருக்கும், நீங்கள் சொல்லி பாருங்கன்னு அது போய் சொன்னது. நான் உடனே எல்லாருக்கும் காளிதாஸ் ஜெயராம் அதுக்காகவே செஞ்சு வைக்கப்பட்ட ஹீரோ மாதிரி இருந்தார், டீனேஜ் ஹீரோ. அப்பா பிரபு சார் 2 பேருக்கும் அவ்வளோ அழகான காம்பினேஷன் இருந்துச்சு. அதனால் அதை எனக்கு அதுக்கப்புறம் கதை ஒரு தடவை சொன்னதுலேருந்தே 1 வீக்லேருந்தே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷான் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஊர்வசி மேடம், MS பாஸ்கர், ஆஷ்னா ஜவேரி ஹீரோயின், பூஜா குமார், இப்படி எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு. இதில் ஃபைனலாக ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரே ஒரு நாள் பண்ணுவோம். ஆனால் அது யார் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு பார்ப்போம் சார். ஷூட்டிங் ஃபுல் படம் மலேசியா, அதனால் மலேசியா போய்ட்டோம். ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசும்போது சாரை கேட்டு பார்த்தா என்னென்னு அபிராமி கிருஷ்ணன் மேடம் சொன்னாங்க. அதனால் ப்ரொடியூசர் போய் கேட்டார், கேரக்டர் மாதிரி பண்ணி கொடுங்க கமல் சார்கிட்ட. கேட்ட உடனேயே அவங்க அந்த ஃபேமிலிக்காகவும் அவங்களுக்காகவும் வந்துட்டு உடனே பண்ணி கொடுத்தாரு. மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்துடைய மிகப்பெரிய மேஜிக் இது இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இது ஒரு ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் சந்தோஷமாக உட்காந்து படம் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். சென்சாரில் கூட கிளியர் சர்டிஃபிகேட்டு யாருமே எதுவுமே கட்சி கிடையாது. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்ல படம் சொன்னாங்க. இந்த படம் இந்த படம் மற்ற படங்களோட வித்தியாசமாக இருக்கும். மீன்குளம் மண்பானையும் ஒரு ஜாலியான கிராமத்தில் குடும்பத்தோட குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். குடும்ப பின்னணி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபேமிலி ரீதியாக எனக்கு சினிமாவில் யாரும் கிடையாது. அங்கேருந்து வந்தோம். வரும்போது எனக்கு மெயினாக எங்கள் சித்தப்பா ஒருத்தர் திரைநிதி செல்வம்னு ஏற்கனவே சினிமாவில் ரொம்ப நாள் இருந்தவர். ஆக்சுவலாக ஏன்னா நான் அவரை ஈஸியாக பார்த்ததெல்லாம் கிடையாது. அப்புறம் இங்கே தேடி எங்கேயான்னு கண்டுபிடிச்சி சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போய் என்னை எடிட்டிங் அசிஸ்டண்ட்டில் சேர்த்து விட்டார். அதான் என்னோட ஸ்டார்டிங் சினிமா ஆரம்பம். என் ஃபேமிலியில் வேறு யாரும் கிடையாது, அவர் ஒருத்தர் தான். அவரை வச்சு தான் நான் அந்த சினிமாக்குள்ளே வந்தேன். தமிழ் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் நமக்கு ப்ரெசன்டேஷன் பின்னாடி இருக்கிற ப்ரெசன்டேஷன் தான் வித்தியாசமாக இருக்கும். படம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்னன்னு நமக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சில பையனும் அப்பாவுக்குள்ள ஒரு லவ் ஒரு புதுசாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு மிஸ்டர் அமுதேஸ்வர், புது டைரக்டர் இயக்குனர். அந்த படத்தில் அறிமுகப்படுத்தார். அதே மாதிரி ஜெயராம் சார் பையன் மிஸ்டர் காளிதாஸ் படத்தில் அறிமுகமாக இருக்கார். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் அந்த தம்பியை. இன்னைக்கு நல்ல சுத்தமாக தமிழ் பேசக்கூடிய ஒரு சில படங்கள் சில பேரில் அவரும் இருக்குது. அவர் நல்லா வாழணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் துஷ்யந்த், எங்கள் அண்ணன் பையன் துஷ்யந்த் படத்தில் ஈஷான் ப்ரொடக்ஷன்ஸ் படத்தை எடுத்துருக்காரு. படம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக, நான் சொல்கிறேன், குடும்பத்தோட குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும். அமர் சார் அதான் வேற ஒன்றும் இல்லை, எங்கள் குடும்பத்து மேலே வச்சிருக்க ஒரு அன்பு பாசம் தான் சொல்லுவாங்க. ஒரு கெஸ்ட் ரோலில் வந்திருக்காரு. தம்பி போய் கேட்டோன்னு உடனே நடிச்சு கொடுத்தாரு. இந்த வரைக்கும் நான் நன்றி கிடக்கும் அவருக்கு. அண்டு நீங்கள் படமே பார்த்தீங்கன்னா தெரியும், அது கேரக்டருக்கு நான் சொல்லணுங்கிற விஷயம் இல்லை. திரை என்னை அடிக்கடி கொஞ்சம் மெதுவாக கேட்டு அதை கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பாருங்கள் படத்தை.